Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNUSRB-ல இருந்து SI நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோல அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட், அதாவது ஓவர்வியூ, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நீங்க என்னென்ன புக்ஸ்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும், சிலபஸ் என்ன, அது மட்டும் இல்லாம வைவாக்கு வந்து எவ்வளவு மார்க் வந்து இருக்கும், உங்களுடைய கோட்டாக்கு வந்து எப்படி நீங்க வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான அப்டேட்ஸ் வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து TNUSRB தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய SI நோட்டிபிகேஷன் உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். சரிங்களா? ஓகே, இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த இடத்துல பாருங்க, ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் SI அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் SI அண்ட் S1 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபுல்லா நீங்க டெப்தா வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுல ஒன் பை ஒன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரூல் போலீஸ் அதாவது SI நோட்டிபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலுக் அண்டு நம்மளுக்கு ஆயுதப்படையில வந்து ரெண்டு விதமான ரூல் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல ஏஜ் லிமிட் அப்படிங்கறத பார்க்க முன்னாடி எஜுகேஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஜிசி ரெகக்னைசரோட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலர் மோட்ல படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து கரஸ்பாண்டிங் மோட்ல படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனா நீங்க டிகிரிஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகி உங்ககிட்ட சர்டிபிகேட் அப்படிங்கிறது இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏஜ் வந்து மினிமம் அப்படிங்கிறது 20 வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சு அதிகபட்சம் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க 3 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பிசி இல்ல பிசிஎம் இல்ல எம்பிசி கேட்டகரியில இருக்கிறீங்க இல்ல டிஎன்சில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 எக்ஸ்ட்ரா வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் இல்ல ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். காமனா வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா 2 இயர் 5 இயர்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா 37 வயசு இருக்கக்கூடியவங்க வந்து வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து சர்வெண்ட் பெர்சன், இந்த வந்து ஆர்மி ஃபோர்ஸ்ல இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 47 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் அண்ட் ஃபயர் ரிசோர்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 47 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன்ல வேகன்சிஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படி 1299 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 1299 வேகன்சிஸ்மே வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிட்டிக்கு கொடுத்துற மாட்டாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 31% வந்து கொடுக்குறாங்க. பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 26.5% வந்து கொடுக்குறாங்க. பேக்வர்ட் கிளாஸ்லயே வந்து முஸ்லிம் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3.5% வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது எம்பிசி டிஎன்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 20% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15%, எஸ்டி இல்ல எஸ்சிஏ அதாவது எஸ்சிலேயே அருந்ததியர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 3%, ஷெட்யூல் ட்ரைப் அதாவது வந்து எஸ்டி கேட்டகரியில இருந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனித்தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ரிசர்வேஷன் படி நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதுல நீங்க எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு எதிர்த்த மாதிரி வந்து வெயிட்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸ்பெஷல் கோட்டா அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு 20% வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஏற்கனவே வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 20% அப்படிங்கறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிரிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குமே இதுல வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, ஹேண்ட்பாலு, கபடி, பாக்ஸிங் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 16 விதமான ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமிங்ல நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வின் பண்ணிருக்கீங்க, செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வந்து என்ன பண்றாங்கன்னா மிலிட்டரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதான் வந்து உங்களுக்கான கான்செப்ட். ஸோ உங்களுடைய ஜிஓ நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஜிஓக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கறதுலயும் உங்களுக்கு இதுல வந்து 35 இயர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படிங்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்து 20% இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் இல்ல வந்து டிகிரிஸ் வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீடியம்ல வந்து படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது மத்தவங்களை தாண்டி தமிழ் மீடியத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வந்து எஸ்ஐக்கு வந்து டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். இப்போ விஓ எக்ஸாம் குரூப் 4க்குலாம் வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். குரூப் 4க்கு வந்து 10th வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். பட் இங்க வந்து டிகிரி தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே. சரிங்களா? மேல நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கவங்களுக்கு படிக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும். உங்ககிட்ட கண்டிப்பா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா பிஎஸ்டிஎம் இல்ல நான் வந்து நார்மல் கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நமக்கு டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து இருக்கும், மார்க்ஸ் அலார்டு ஃபார் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன், வைவா, ஸ்பெஷல் மார்க்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. டோட்டலா நம்மளுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பன். நீங்க மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பேப்பர் 1ல இருக்கும். மீதி பேப்பர் 2 அப்படிங்கறது உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மீனிங் வந்து பாத்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்குக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். ஓப்பன் கேட்டகரியில டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 85 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு வந்து 15 மார்க் வந்து இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அது வந்து கிடையாது. அது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வைவா இன்டர்வியூல வந்து ஒரு 10 மார்க் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் மார்க்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க். டோட்டலா வந்து 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் வெயிட்டேஜ் வந்து இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் போகும், இன்டர்வியூ போகும், பிசிக்கல் போகும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அதுல டோட்டலா அப்படி அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற 2 விதமா பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில எப்படி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ டெட்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பிலுமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 100 மார்க்குக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1 மார்க் அப்படிங்கிற கான்செப்ட் படி 100 கொஸ்டின் 100 மார்க் வந்து கேட்பாங்க. 100 மினிட்ஸ் அதாவது 1 மணி நேரமும் 40 நிமிஷமும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த டைமிங்குள்ள நீங்க நல்லபடியா மார்க் வந்து எடுக்கணும். அதுல மினிமம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்க 40% மதிப்பெண்கள் அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்தவங்க மட்டும்தான் நீங்க பேப்பர் 2வே உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால நீங்க பேப்பர் 1ல நல்லபடியா நீங்க வந்து படிச்சு வந்து தமிழ்ல நல்லா ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? அதை தாண்டி பேப்பர் 2ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் ஏல ஜெனரல் நாலேஜ், பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த லாஜிக்கல் அனலிஸ், நம்ம நியூமரிக்கல் ஸ்கில்ஸ், மென்டல் அபிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹேண்ட்லிங் அபிலிட்டி இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 70 மார்க்குக்கு நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அந்த 70 மார்க்ல தனித்தனியா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல வந்து 40 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்ல 80 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்ட் பில 30 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஈச்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 இந்த இடத்துல கேரியர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1/2 மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலமா வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா இதெல்லாம் ஃபுல்லா வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு வந்து வருவீங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் மெஷர்மெண்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அப்படிங்கறது வந்து இருக்கும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இது வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்து மென்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர்ஸும்
உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 159 சென்டிமீட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டில இருக்கக்கூடியவங்களுக்கு 167, உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 157 அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெஸ்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. நார்மல் வந்து 81 சென்டிமீட்டர் வந்து உங்களோட ஜெஸ்ட் அப்படிங்கறது வந்து விரிவடைகிற தன்மை வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1050 மீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் நீங்க வந்து ஓடணும். 7 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. 7 நிமிஷத்துல 1500 மீட்டர்ஸ் நீங்க வந்து ஓடணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷமும் 30 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்க 40 மீட்டர் வந்து கடந்து வரணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். சோ இதுல வந்து மென்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஜம்ப் அண்ட் ஹைட் ஜம்ப் வந்து எவ்வளவு இருக்கணும், எத்தனை மீட்டர்ஸ் வந்து இருக்கணும், எத்தனை மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி உமன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. வைவா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 10 மார்க்குக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைவால வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலமா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அதையுமே நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலே வந்து இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட நம்பர் வந்து எவ்வளவு ரேங்கிங்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குலாம் வந்து நமக்கு சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 rupees உங்ககிட்ட வந்து சார்ஜ் வந்து பண்றாங்க. இது யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹிசி சால்பே சம் 1000 rupees எக்ஸாம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஓப்பன் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கறத பே பண்றாங்க. அதாவது ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிள்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 500 ரூபாயும் மீதி இருக்கக்கூடியவங்க காமனா நம்ம ஓப்பன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸா நம்ம ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இதுதாங்க. இதை முழுமையா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்ல வரேன். அதனால ஜூலை மந்த்துக்கு மேலதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால அதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விடாம கடந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா வந்து பிராக்டிஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு உண்டான சிலபஸ் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே டேக் பண்ணிருக்கேன். ரெஃபரன்ஸ்க்காக நீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து பை பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து நீங்க படிச்சுக்கிற முடியும். சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.